Welcome to this Concept Explainer, brought to you by CBSE Score Lab of profsam.com. That is PROFSAM.com. வணக்கம். இன்னைக்கு நாம யூனிட் 9 ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குமே. ஆமா, ஆனா கவலைப்படாதீங்க. கோழக ஆடிகள்ல ஒலி எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு எக்ஸாம்க்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு விஷயத்தை நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்னது? நாம ஷேவிங்ஸே யூஸ் பண்ற மிரர் இருக்குல்ல, அதுல நம்ம முகத்தை கிட்ட கொண்டு போனா ரொம்ப பெருசா கிளியரா தெரியுது. ஆமா. ஆனா அதே மிரர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி போனா நம்ம உருவம் தலைகீழா தெரியுது. ஒரே மிரர் இப்படி ரெண்டு விதமா எப்படி பிஹேவ் பண்ணுது? ஆமா. எனக்கும் இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு. கிட்ட போனா நேரா பெருசா தெரியுது, தூரமா போனா தலைகீழா தெரியுது. இதுல என்ன மேஜிக் இருக்கு? எக்ஸாக்ட்லி, அது மேஜிக் இல்ல, பியோர் பிசிக்ஸ். அதே மாதிரி காரோட சைடு மிரரை பாருங்க. அதுல ஆப்ஜெக்ட்ஸ் இன் மிரர் ஆர் க்ளோசர் தென் தே அப்பியர் அப்படின்னு ஒரு வார்னிங் எழுதியிருக்கும். ஆமா, பாத்திருக்கேன். ஒரு சின்ன மிரருக்குள்ள அவ்ளோ பெரிய ரோடு, பின்னாடி வர வண்டிங்க எல்லாமே தெரியுது. ஆனா அது காட்டுற தூரம் மட்டும் தப்பா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் தான். வாங்க இந்த மர்மத்தை இன்னைக்கு உடைச்சிடலாம். முதல்ல ஸ்பெரிக்கல் மிரர்னா என்னன்னு ரொம்ப பேசிக்கா புரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய கண்ணாடி பந்து, அதாவது ஒரு ஹாலோ கிளாஸ் ஸ்பியரை கற்பனை பண்ணிக்கோங்க. சரி, ஒரு கோக்லே பந்து. அந்த பந்துல இருந்து ஒரு சின்ன துண்டை வெட்டி எடுத்தா நமக்கு ஒரு வளைஞ்ச கண்ணாடி கிடைக்கும். அதுதான் ஸ்பெரிக்கல் மிரர். சிம்பிள். இதுல ரெண்டு வகை இருக்கு. ரெண்டு வகையா? அது என்னென்ன? ஒன்னு கான்கேவ் மிரர், அதாவது குழி ஆடி. அதோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் மணி ஒளிப்பட்டு தெரிக்கிற பக்கம் உள்நோக்கி வளைஞ்சிருக்கும், ஒரு கேவ் மாதிரி. ஓ, குஹ மாதிரி உள்ள வளைஞ்சா அது கான்கேவ். கரெக்ட். அந்த கேவ் வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட முக்கியமான வேலை என்னன்னா, இது மேல படுற லைட் ரேஸை ஒரு இடத்துல கன்வெர்ஜ் பண்ணும், அதாவது ஒன்னா சேர்க்கும். ஓ, கேவ் மாதிரி இருக்கிறது கான்கேவ் மிரர், அது லைட்டா கன்வெர்ஜ் பண்ணும். அப்போ ரெண்டாவது வகை? ரெண்டாவது கான்வெக்ஸ் மிரர், அதாவது குவியாடி. இதோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வெளிப்பக்கமா வளைஞ்சிருக்கும், ஒரு பந்தோட வெளிப்பக்கம் மாதிரி. சரி. இதோட வேலை நேரா உல்டா. இது லைட் ரேஸை டைவர்ஜ் பண்ணும், அதாவது நாலா பக்கமும் விரிச்சு விடும். சரி, கான்கேவ்னா கன்வெர்ஜ் பண்ணும், கான்வெக்ஸ்னா டைவர்ஜ் பண்ணும். இது புரியுது. ஆனா இதை இன்னும் சுலபமா ஞாபகம் வச்சுக்க ஏதாவது வழி இருக்கா? அருமையான கேள்வி. ஒரு சிம்பிள் அனாலஜி சொல்றேன். நம்ம வீட்ல இருக்கிற ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனா? ஆமா, ஸ்பூனோட உள்பக்கம் நம்ம சாப்பிட்ற குழிவான பகுதி இருக்கே, அது ஒரு பெர்ஃபெக்ட் கான்கேவ் மிரர். இப்போ ஸ்பூனை திருப்பி அதோட பின்னாடி இருக்கிற உப்பிய பகுதி கான்வெக்ஸ் மிரர் மாதிரி. ஆமா, ஸ்பூன்ல எம் முகம் தெரியும். இப்ப நீங்க சொன்னதும் பாக்குறேன். ஆமா, குழிவான பகுதியில பார்த்தா தலைகீழா தெரியுது. கரெக்ட். அது ஏன் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு மென்டல் இமேஜ் உருவாக்கிக்கலாம். நல்ல வெயில்ல ஒரு கான்கேவ் மிரரை, அதாவது அந்த ஷேவிங் மிரரை பிடிச்சு ஒரு பேப்பர் மேல அதோட ரிஃப்ளெக்ஷனை விழ வைக்கிறதா கற்பனை பண்ணுங்க. சரி, வெயில்ல பிடிக்கிறேன். சூரியன்ல இருந்து வர லைட் ரேஸ் எல்லாம் பேரலா அந்த மிரர் மேல படும். அந்த மிரரோட குழிவான அமைப்பு அந்த எல்லா லைட் ரேஸையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரே ஒரு சின்ன புள்ளியில குவிக்கும். அந்த இடத்துல பேப்பரை வச்சா கொஞ்ச நேரத்துல பத்திக்கும். வாவ்! அப்போ லைட் எனர்ஜியை ஒரு இடத்துல குவிக்கிறதுனால தான் பேப்பர் எரியுதா? எக்ஸாக்ட்லி. அந்த புள்ளிக்கு பேரு தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஓகே, கான்வெக்ஸ் மிரருக்கு இதே மாதிரி யோசிக்கலாமா? நிச்சயமா. இப்போ ஒரு கான்வெக்ஸ் மிரரை, அதாவது கார் சைடு மிரரை வெயில்ல பிடிச்சா அது லைட் ரேஸை கன்வெர்ஜ் பண்ணாது, டைவர்ஜ் பண்ணிடும், விரிச்சு விட்டுடும். சரி. அதனால பேப்பரை எரிக்க முடியாது. ஆனா அந்த விரிஞ்சு போற கதிர்களை நம்ம பின்னோக்கி நீட்டி பார்த்தா, ட்ரேஸ் பேக்வர்ட்ஸ் பண்ணா, அதுங்கெல்லாம் மிரருக்கு பின்னாடி ஒரு கற்பனையான புள்ளியிலிருந்து வர்ற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். ஓ, மிரருக்கு பின்னாடியா? ஆமா, அதுக்கு பேரு வர்ச்சுவல் ஃபோக்கஸ். ஓகே, அப்போ கான்கேவ் மிரருக்கு ரியல் ஃபோக்கஸ் இருக்கு, அது மிரருக்கு முன்னாடி இருக்கும். கான்வெக்ஸ் மிரருக்கு வர்ச்சுவல் ஃபோக்கஸ் இருக்கு, அது மிரருக்கு பின்னாடி இருக்கும். இது ரொம்ப கிளியரா புரியுது. எக்ஸலண்ட். இப்போ நாம எக்ஸாமுக்கு தேவையான சில டெக்னிக்கல் டேர்ம்ஸை பார்க்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் ரே டயக்ராம்ஸ் வரையவும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணவும் முடியும். சரி, நான் ஒவ்வொன்னா சொல்றேன். நீங்க என்சிஆர்டி புக்ல இருக்கிற மாதிரி அந்த டெஃபினிஷன்ஸை படிங்க. முதல்ல போல், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே.
The center of the reflecting surface of a spherical mirror is a point called the pole, P. The center of the sphere of which the reflecting surface of a spherical mirror forms a part is called the center of curvature, C. The radius of the sphere of which the reflecting surface of a spherical mirror forms a part is called the radius of curvature, R. சூப்பர். சிம்பிளா சொல்லணும்னா போல் பி அப்படிங்கிறது மிரரோட நடுப்புள்ளி. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி அப்படிங்கிறது அந்த மிரர் எந்த கற்பனை ஸ்பியரோட பகுதியோ அந்த ஸ்பியரோட சென்டர். அப்போ radius of curvature R அப்படிங்கிறது அந்த ஸ்பியரோட ரேடியஸ். எக்ஸாக்ட்லி. இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ் அண்ட் ஃபோக்கல் லென்த். The straight line passing through the pole and the center of curvature of a spherical mirror is called the principal axis. The distance between the pole and the principal focus of a spherical mirror is called the focal length, F. பர்ஃபெக்ட். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷன் இருக்கு. The focal length is always half of the radius of curvature. அதாவது F is equal to R/2. F is equal to R/2. இது 1 mark questionsல அடிக்கடி வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வரும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 30 சென்டிமீட்டர்னா ஃபோக்கல் லென்த் 15 சென்டிமீட்டர். சிம்பிள். சரி, ஆனா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பொருள் மிரர் முன்னாடி இருந்தா அதோட இமேஜ் எங்க எப்படி உருவாகும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு ரே டயக்ராம்ஸ் வரைஞ்சு கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது மிரர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கணக்கு போடுறது. முதல்ல ரே டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியம். சரி, அத சொல்லுங்க. ஒரு பொருளோட பிம்பம் என்ன உருவாகும்னு கண்டுபிடிக்க நமக்கு குறைஞ்சது 2 ரிஃப்ளெக்டட் ரேஸ் தேவை. அந்த 2 கதிர்களும் எங்க சந்திக்குதோ அங்கதான் பிம்பம் உருவாகும். இதுக்காக நாம 3 சிம்பிள் ரூல்ஸ பயன்படுத்துவோம். ரே டயக்ராம் ரூல்ஸா? அது என்னென்ன? ரூல் 1. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா வர்ற எந்த ஒரு லைட் ரேயும் ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பிரின்சிபல் ஃபோக்கஸ் F வழியா போகும். இது கான்கேவ் மிரருக்கு. ஓகே, parallel ray goes through focus. கான்வெக்ஸ் மிரருக்கு? கான்வெக்ஸ் மிரர்ல ஃபோக்கஸ்ல இருந்து வர்ற மாதிரி டைவர்ஜ் ஆகி போகும். ரூல் 2. இதுக்கு நேர உல்டா. பிரின்சிபல் ஃபோக்கஸ் F வழியா வர்ற ஒரு ரே ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா போகும். ஃபோக்கஸ் வழியா வந்தா parallel-ஆ போகும். சரி, மூணாவது. ரூல் 3. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C வழியா வர ஒரு ரே ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அதே பாதையில திரும்பி போகும். ஏன் அப்படி? ஏன்னா அது மிரருக்கு பெர்பெண்டிகுலரா, அதாவது 90 டிகிரில படுது. சோ நோ டீவியேஷன். இந்த 3 ரூல்ஸ்ல ஏதாவது 2 வச்சு நம்ம இமேஜ் எங்க உருவாகும்னு ஈஸியா வரைஞ்சிடலாம். இந்த ரூல்ஸ வச்சு தான் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஷேவிங் மிரர்ல ஏன் முகம் பெருசா தெரியுது, தூரமா போனா தலைகீழா தெரியுதுன்னு விளக்க முடியுமா? அப்சல்யூட்லி. இப்ப பாருங்க, ஒரு கான்கேவ் மிரருக்கு நீங்க பொருளை ஆப்ஜெக்ட் எங்க வைக்கிறீங்கங்கறத பொறுத்து இமேஜ் மாறும். பொருளை ரொம்ப தூரத்துல வச்சா இமேஜ் ஃபோக்கஸ்ல ஒரு புள்ளி மாதிரி தலைகீழா மேபிம்பமா ரியல் இமேஜ் உருவாகும். சரி, தூரமா வச்சா? இப்போ பொருளை கொஞ்சம் கொஞ்சமா மிரர் கிட்ட கொண்டு வாங்க. சீக்கு பின்னாடி வச்சா சீக்கும் எஃப்க்கும் நடுவுல சின்ன தலைகீழான ரியல் இமேஜ் கிடைக்கும். பொருளை சீல வச்சா சீலையே அதே அளவுல தலைகீழான ரியல் இமேஜ் கிடைக்கும். இப்போதான் சாம இன்ட்ரெஸ்டிங். என்னது அது? பொருளை சீக்கும் எஃப்க்கும் நடுவுல கொண்டு வந்தா இமேஜ் சீக்கு வெளியே பெரிய தலைகீழான ரியல் இமேஜா உருவாகும். இப்போ ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு வாங்க. ஷேவிங் மிரர். ஆமா, ஷேவிங் மிரர்ல நம்ம முகம் பெருசாவும் நேராவும் தெரியணும். அதுக்கு நாம நம்ம முகத்தை மிரரோட போல் Pக்கும் ஃபோக்கஸ் Fக்கும் நடுவுல வைக்கணும். Pக்கும் Fக்கும் நடுவுலையா? ஆமா. அப்படி வைக்கும்போது ரிஃப்ளெக்டட் ரேஸ் முன்னாடி சந்திக்காது. ஆனா மிரருக்கு பின்னாடி சந்திக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகும். அதனால நமக்கு ஒரு பெரிய நேரான மாயபிம்பம் வர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். ஓ, அப்ப பொருள் Fக்கும் Pக்கும் நடுவுல இருந்தா மட்டும்தான் கான்கேவ் மிரர்ல வர்ச்சுவல் அண்ட் மேக்னிஃபைட் இமேஜ் கிடைக்குமா? அதனால தான் நாம ஷேவிங் மிரரை முகத்துக்கு ரொம்ப கிட்ட வச்சு பார்க்கறோமா? எக்ஸாக்ட்லி. நீங்க தள்ளி போகும்போது உங்க முகம் F தாண்டி போயிடுது. அப்போ ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் உருவாக ஆரம்பிச்சிடும். அதான் தலைகீழா தெரியுது. இப்போதான் புரியுது. இப்போ வரைபடமா தாக்குறதுக்கு பதிலா இதையே கணக்கா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் மிரர் ஈக்குவேஷன் இருக்கு. சரி, அந்த மிரர் ஈக்குவேஷன் என்ன? அதுக்கு முன்னாடி நீங்க NCERT புக்ல இருந்து அந்த ஈக்குவேஷனை படிங்க. 1v plus 1u is equal to 1f. இதுல u அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், அதாவது மிரர்ல இருந்து பொருள் எவ்வளோ தூரத்துல இருக்கு. v அப்படிங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ், அதாவது மிரர்ல இருந்து பிம்பம் எவ்ளோ தூரத்துல இருக்கு. f ஃபோக்கல் லென்த்.
கரெக்ட். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? UVFக்கு எப்போ பிளஸ் போடணும் எப்போ மைனஸ் போடணும்னு குழப்பமா இருக்குமே. அந்த கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல தப்பு பண்ணா மொத்த கணக்கும் தப்பாயிடும். இது சுலபமா புரிஞ்சுக்க ஒரு கிராஃப கற்பனை பண்ணிக்கோங்க. கிராஃப் பேப்பரா? ஆமா. மிரரோட போல கிராஃபோட ஒரிஜின் 0,0ல வச்சிடுங்க. பிரின்சிபல் ஆக்சிஸ் தான் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ 3 ரூல் தான். எல்லா தூரத்தையும் போல்ல இருந்து தான் அளக்கணும். சரி, P தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ரூல் 2, லைட் எப்பவுமே இடது பக்கத்துல இருந்து வர்ற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இன்சிடென்ட் லைட் போற திசையில அளந்தா அது பாசிட்டிவ், அதுக்கு எதிர் திசையில அளந்தா அது நெகட்டிவ். ஒரு நிமிஷம், லைட் இடது பக்கத்துல இருந்து வருது. அப்போ பொருள் எப்பவுமே மிரருக்கு இடது பக்கம் தான் இருக்கும். நாம போல்ல இருந்து இடது பக்கம் அளக்கிறதால U எப்பவுமே நெகட்டிவா? Brilliant, you got it. Object distance U is almost always negative. சூப்பர். மூணாவது ரூல். ரூல் 3, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல உயரம் பாசிட்டிவ், கீழ உயரம் நெகட்டிவ், y ஆக்சிஸ் மாதிரி. ஓகே, இது ரொம்ப சுலபமா இருக்கு. ஒரு சின்ன டிப் சொல்றேன். கான்கேவ் மிரரோட ஃபோக்கஸ் இடது பக்கம் இருக்கறதால அதோட ஃபோக்கல் லெங்த் f எப்பவுமே நெகட்டிவ். கான்வெக்ஸ் மிரரோட ஃபோக்கஸ் வலது பக்கம் வெர்ச்சுவல் ஃபோக்கஸ் இருக்கறதால அதோட ஃபோக்கல் லெங்த் f எப்பவுமே பாசிட்டிவ். இந்த 2 டிப்பை ஞாபகம் வச்சாலே பாதி குழப்பம் தீந்துடும். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. வாங்க ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாம். NCERT எக்ஸாம்பிள் 9.3. ஒரு கான்கேவ் மிரரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 15 சென்டிமீட்டர். அப்போ ஃபோக்கல் லெங்த் f எவ்வளோ? F is equal to R/2. அப்போ 15/2 is equal to 7.5 சென்டிமீட்டர். இது கான்கேவ் மிரர். அப்போ F is equal to -7.5 சென்டிமீட்டர். பர்ஃபெக்ட். ஒரு பொருள ஆப்ஜெக்ட் மிரருக்கு முன்னாடி 10 சென்டிமீட்டர் தூரத்துல வைக்கிறோம். அப்போ U is equal to -10 சென்டிமீட்டர். இமேஜ் எங்க உருவாகும்? மிரர் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. 1V plus 1U is equal to 1F. 1V plus 1 minus 10 is equal to 1 minus 7.5. அப்போ 1V is equal to 110 1 7.5. இத சால்வ் பண்ணா LCM எடுத்தா V is equal to -30 சென்டிமீட்டர் வருது. கரெக்ட். இதுல V நெகட்டிவா இருக்கு. அதோட அர்த்தம் என்ன? V நெகட்டிவா இருக்குதுன்னா இமேஜும் மிரருக்கு இடது பக்கமே உருவாகுது. அதாவது நாம ஸ்கிரீன்ல பிடிக்க முடியும். இது ஒரு ரியல் இமேஜ். எக்ஸலண்ட். அது மட்டும் இல்ல, அதோட உருப்பெருக்கம் அதாவது மேக்னிஃபிகேஷன் M என்னன்னு பார்க்கலாம். மேக்னிஃபிகேஷனுக்கு ஃபார்முலா M equals to -V/U. சரி, M equals to -V/U. நம்ம கணக்குல M equals to -30 by -10. இது -3 வரும். இதுல மைனஸ் எதுக்கு வருது? நம்பர் 3 என்ன சொல்லுது? மேக்னிஃபிகேஷன்ல வர்ற மைனஸ் இமேஜ் தலைகீழா இருக்குன்னு சொல்லுது. 3 அப்படிங்கிற நம்பர் இமேஜ் பொருளை விட 3 மடங்கு பெருசா இருக்குன்னு சொல்லுது. ஓ, so the image is real, inverted and magnified 3 times. எக்ஸாக்ட்லி. இந்த ஸ்பெரிக்கல் மிரர் ரிஃப்ளெக்ஷன் கான்செப்ட் தான் நாம அடுத்ததா பார்க்க போற ரிஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் மற்றும் லென்சஸ் டாபிக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படை. சரி, இப்போ மாணவர்கள் எக்ஸாம்ல மார்க் குறைக்கிற சில பொதுவான தவறுகளை பார்க்கலாம். ஓ, காமன் மிஸ்டேக்ஸா? சொல்லுங்க. முதல் தப்பு, a concave mirror always magnifies. அதாவது குழி ஆடி எப்பவுமே பொருளை பெரிதாக்கி தான் காட்டும்னு நினைக்கிறது. ஆமா, ஷேவிங் மிரரை வச்சு பார்த்தா அப்படிதானே தோணும். அதுதானே அதோட யூஸ். ஆனா அது தப்பு. நம்ம இப்பதான் பார்த்தோம், மேக்னிஃபிகேஷன் அன்னது ஆப்ஜெக்டோட பொசிஷனை பொறுத்தது. பொருளை ஃபோக்கல் லென்த்துக்கு உள்ள Pக்கும் Fக்கும் நடுவுல வச்சாதான் பெருசா நேரான வர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். ஆமா, மத்த எல்லா இடத்துலயும் ரியல் இன்வெர்டட் இமேஜ் தான் கிடைக்கும். அது சின்னதாவும் இருக்கலாம், பெருசாவும் இருக்கலாம், அதே அளவுலயும் இருக்கலாம். ஓ, அப்போ கான்கேவ் மிரர் ஆல்வேஸ் மேக்னிஃபைஸ்னு சொல்றது தப்பு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆப்ஜெக்ட்ஸ் பொசிஷன். புரிஞ்சுது. ரெண்டாவது தப்பு, கான்வெக்ஸ் மிரர்ஸ் கேன் கிரியேட் ரியல் இமேஜஸ். அதாவது குவி ஆடிகளாலும் மெய்பிம்பங்களை உருவாக்க முடியும்னு சிலர் நம்புறாங்க. அது எப்படி முடியும்? அது லைட்டை டைவர்ஜ் தானே பண்ணும். அப்போ எப்படி ரியல் இமேஜ் உருவாகும்? எக்ஸாக்ட்லி. நீங்க கரெக்டா யோசிக்கிறீங்க.
கான்வெக்ஸ் மிரர்ஸ் எப்பவுமே லைட்டை பிரிச்சு தான் விடும். அதனால லைட் ரேஸ் மிரருக்கு முன்னாடி சந்திக்காது. அப்போ அதனால a convex mirror can never produce a real image. It always produces a virtual, upright and diminished image. அதாவது மாயா, நேரான மற்றும் சிறிய பிம்பத்தை மட்டுமே உருவாக்கும். கார் சைட் மிரர்ல பாருங்க, பின்னாடி வர்ற லாரி கூட சின்னதா தெரியும். சரி, இது ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. கான்வெக்ஸ்னா எப்பவுமே வர்ச்சுவல், அப்ரைட், டிமினிஷ்ட் இமேஜ் தான். ரியல் இமேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. பர்ஃபெக்ட். இப்போ இந்த கான்செப்ட மறக்காம இருக்க சில மெமரி டிப்ஸ் சொல்றேன். ஓ, மெமரி டிப்ஸா? முதல்ல ஒரு mnemonic. Cave mirrors converge and can create real and virtual images. Convex mirrors diverge and create diminished virtual images. கேவ் மிரர்ஸ் கன்வர்ஜ், கான்வெக்ஸ் மிரர்ஸ் டைவர்ஜ். இது நல்லா இருக்கு, ஞாபகம் வச்சுக்க சுலபமா இருக்கு. அடுத்தது ஒரு முக்கியமான சொற்றொடர். Magnification is all about position. பொருளை நகர்த்தினா பிம்பம் மாறும். இது கான்கேவ் மிரருக்கு ரொம்ப முக்கியம். மேக்னிஃபிகேஷன் இஸ் ஆல் அபவுட் பொசிஷன். சரி. கடைசியா ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். உங்க வலது கைய உள்ள வளைச்சு ஒரு சி ஷேப்ல புடிங்க. இதுதான் கான்கேவ் மிரர். லைட் ரேஸ் உங்க உள்ளங்கையில வந்து கன்வர்ஜ் ஆகிறதா கற்பனை பண்ணுங்க. ஓகே, கை உள்ள வளைஞ்சா கான்கேவ். இப்போ கைய வழிய திருப்பி ஒரு பந்து மாதிரி புடிங்க. இது கான்வெக்ஸ் மிரர். லைட் ரேஸ் உங்க கை மேல பட்டு நாலா பக்கமும் டைவர்ஜ் ஆகி போறதா கற்பனை பண்ணுங்க. இத செஞ்சு பார்த்தா மறக்கவே மறக்காது. சூப்பர். இந்த ஜெஸ்டர் ரொம்ப சுலபமா இருக்கு. கான்கேவ்க்கு கை உள்ள, கான்வெக்ஸ்க்கு கை வெளியே. இப்போ கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. சரி, நாம இன்னைக்கு பார்த்த இந்த பெரிய டாபிக்க 3 பாயிண்ட்ல சம்மரைஸ் பண்றேன். சொல்லுங்க. 1. ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்ல 2 வகை இருக்கு. கான்கேவ், குழியாடி, இது ஒரு கன்வர்ஜிங் மிரர். கான்வெக்ஸ், குவியாடி, இது ஒரு டைவர்ஜிங் மிரர். சரி. 2. பிம்பத்தின் நிலை, அளவு மற்றும் தன்மையை கண்டுபிடிக்க மிரர் ஈக்குவேஷன் 1F = 1U + 1Bயும் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா M = -VU பயன்படுத்தணும். இதுல கட்டேஷன் சைன் கன்வென்ஷன் ரொம்ப முக்கியம். கான்கேவ்க்கு F நெகட்டிவ், கான்வெக்ஸ்க்கு F பாசிட்டிவ். ஆமா, சைன் கன்வென்ஷன் தான் முக்கியம். 3. கான்கேவ் மிரர் பொருளின் நிலைய பொறுத்து ரியல் அல்லது வர்ச்சுவல் பிம்பங்களை தரும். ஆனா கான்வெக்ஸ் மிரர் எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் வர்ச்சுவல், அப்ரைட் மற்றும் டிமினிஷ்ட் பிம்பத்தை மட்டுமே தரும். 12 CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROFSAM, right? Yes, PROFSAM.com. நன்றி. அடுத்த கான்செப்ட் எக்ஸ்பிளைனர்ல சந்திக்கலாம்.